Hi, hello viewers, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. Welcome to Great Krigalan Magic Show. So FIFA World Cup வந்துட்டு நாளுக்கு நாள் பரபரப்பா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேத்து அழுத கண்களோட நெய்மர் வெளியேறாரு. ரொனால்டோ இருக்கார் இல்லையா, ரொனால்டோ வெளியேறிட்டாரு. Bueno, fue un partido muy equilibrado, podía dar para cualquier uno. இன்னைக்கு மெஸ்ஸிக்கு அவ்வளவுதான். மெஸ்ஸினுடைய லைஃபுமே வந்துட்டு ஃபுட்பால் லைஃபுமே ஒரு தோல்வியோட தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி பலருமே பேசுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எகிப்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல 78வது நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா 2-0 அப்படின்னு சொல்லிட்டு பின்தங்கி இருக்கு அர்ஜென்டினா. ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா மெஸ்ஸி தலைய தொங்க போட்டாரு. அணி வீரர்கள் எல்லாம் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லியே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வின் ஆர் லாஸ், நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் ரெண்டாவது, பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு மெஸ்ஸி அண்ட் கோ வராங்க. சோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த 14வது நிமிஷத்துல 3 கோல் அடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எகிப்து ஜெயிச்சிருச்சு. ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான எகிப்து வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க தான் சொன்னோம்ல, ரொனால்டோ நெய்மராலேயே முடியல, மெஸ்ஸி மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பலருமே மெஸ்ஸி ஓவர் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. மெஸ்ஸியும் வந்துட்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை ஒரு தோல்வியோட தான் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே அவர் மைண்ட்ல இருந்ததெல்லாம் நம்ம கடைசி வரைக்கும் போராடணும் அப்படின்றதுதான். ஸோ அதான் அடுத்தடுத்து 3 கோல் அடிக்கப்படுது. அதுலயும் முதல் கோலை வந்துட்டு 79வது நிமிஷத்துல கிறிஸ்டியன் ரொமேரோ அடிக்கிறாரு. சோ கிறிஸ்டியன் ரொமேரோ அந்த கோல் அடிச்சோனே தான் வந்துட்டு அர்ஜென்டினா பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஹோப் வருது. இல்ல கேம் வந்துட்டு இன்னும் இருக்கு, கேம் இன்னும் நம்ம கையில இருக்கு அப்படின்றத அர்ஜென்டினா பிளேயர்ஸே பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த 4 நிமிஷத்துல மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, மெஸ்ஸி ஒரு கோல் அடிக்கிறாரு. அர்ஜென்டினா ஒட்டுமொத்தமா கான்பிடென்டினுடைய உச்ச லெவலுக்கு வராங்க. இல்ல இந்த கேம்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா 3வது கோல் இருக்கு இல்லையா, 3வது கோலை என்சோ பெர்னாண்டஸ் வந்துட்டு ஹெட்டர் கோலா அடிக்கிறாரு. எகிப்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல புரியல. என்னடா நம்ம தானே இவ்வளவு நேரம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம தானே லீடிங்ல இருந்தோம், சடனா அர்ஜென்டினா பக்கம் கேம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திகைப்புல நின்றுகிட்டு இருக்கும் போது இங்க வெற்றி கொண்டாட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே மெஸ்ஸியை தூக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்தரத்துல தூக்கி போட்டு கொண்டாடுறாங்க அர்ஜென்டினா பிளேயர்ஸ். சோ ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம போராடணும், இதோட கேம் முடிஞ்சிடலாம், இன்னும் நமக்கான டைம் இருக்கு, நம்ம டெஃபினட்டா ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மெஸ்ஸியினுடைய மைண்ட் செட். இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்ல நாங்க அடிச்ச கோல் இருக்கு இல்லையா, சோ சாலா அடிச்ச கோலுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷிகோ இருக்கார் இல்லையா, ஷிகோ வந்துட்டு அடிச்ச கோலுக்கு அத்தியா தப்பு பண்ணதுனால அதை ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை ஏத்துக்கல. ஆனா அதே சாலா ஃபவுல் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரி அதை பெருசா கண்டுக்கல. சோ அர்ஜென்டினாக்கு ஃபேவரா வந்துட்டு ஃபிஃபா நடந்துக்கிறாங்க. அர்ஜென்டினா இந்த கேம்ல இருக்கணும் அப்படின்னும் மெஸ்ஸி இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க விருப்பப்படுறதுனால இப்படி பண்றாங்களா என்ன அப்படின்லாம் தெரியல. ஆனா எங்களுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கேம் நடந்துகிட்டு இருக்கு, எங்களுக்கு அகேன்ஸ்டா பல விஷயங்கள் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் கூட வந்துட்டு எந்த கேமா இருந்தாலும் ஒரு விமர்சனம் வைக்கப்படும், இதுல அது தப்பு அதுல இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தோத்த டீம்
வந்துட்டு எப்பயுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு இதனாலதான் தோத்துட்டோம், இதனாலதான் வந்துட்டு அவங்க ஃபேவர் பண்ணதுனால தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம். இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சிலர் இல்ல எகிப்து சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம போராடணும். இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு கடைசி நிமிஷம் அப்படின்றத தாண்டி அடுத்த நிமிஷத்துல ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய ஆச்சரியங்களே ஏராளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிமிஷம் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம், கேம் நம்ம கையில இல்ல, அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆனா அதுக்கு அடுத்த 14 நிமிஷத்துல 3 கோல் அடிப்போம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அவங்க அவங்கள நம்புறாங்க, கேம்ல நம்ம விளையாடுறோம், நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்புறாங்க. ரிசல்ட் அப்படியே தலைகீழா மாறி வருது. வேர்ல்டு கப்லயே நடந்த ஒன் ஆஃப் த த்ரில்லர் மேட்சா வந்துட்டு அது மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்துல மெஸ்ஸியை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. டே பிஃபோர் வந்துட்டு நெய்மர், எஸ்டர்டே ரொனால்டோ, இன்னைக்கு வந்துட்டு டுடே மெஸ்ஸி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா மெஸ்ஸி வந்துட்டு கேம் ஃப்ரம் அவுட் ஆஃப் சிலபஸ், த ரியல் கோட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. மெஸ்ஸியினுடைய இந்த ஒரு வெற்றி அப்படின்றது டெஃபினட்டா சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எப்பயுமே ஒரு சைட்ல வந்துட்டு ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க விமர்சனம் பண்ணப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ மெஸ்ஸி வந்து ஜெயிச்சிட்டாரு, மெஸ்ஸியை செலிப்ரேட் பண்ற அதே நேரத்துல இப்ப யாரு பெஸ்ட்ன்னு தெரியுதா, ரொனால்டோவா மெஸ்ஸியான்னு சொல்லிட்டு யாரு பெஸ்ட்ன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டோவை கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மெஸ்ஸியினுடைய ஃபேன்ஸ். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, த பெஸ்ட் பிளேயர் அப்படின்ற போட்டியை வந்துட்டு ஒரு டீமை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். இன்னும் சொல்ல போனோம்னா மெஸ்ஸியை அப்ரிஷியேட் பண்ணி மெஸ்ஸியை வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா. ஸோ அர்ஜென்டினா நேற்று மெஸ்ஸியை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்படி ஒரு ஓன் பிரதர் மாதிரி வந்துட்டு அவரை ஹாப்பி ஆக்கி அவரை வந்துட்டு சந்தோஷப்படுத்தி அவரை தூக்கி வீசி பிடிச்சு அந்த மாதிரியான ஒரு டீம் ரொனால்டோக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள்லாம் ஏங்க ஆரம்பிச்சிருக்காங்க. Ronaldo couldn't hold back after the final whistle of the match. ரொனால்டோக்கும் இப்படி ஒரு டீம் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவரும் சக்சஸ்ஃபுல்லா மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா Neymar was just out of the game, making it toe legends. And this is his final World Cup. வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸி தான் அதிக கோல் அடிச்சாரு, ரொனால்டோ வந்துட்டு கம்மியான கோல் தானே அடிச்சாரு. அன்னைக்கு வந்துட்டு நெய்மர் ரொனால்டோவோட காம்படிட் பண்ணிட்டு இருந்த மெஸ்ஸி இன்னைக்கு யாமல் எம்பாப்பேயோடையும் காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு சில நேரங்கள்ல ஒருத்தரை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை தேவையில்லாம விமர்சனம் பண்றோம், தரம் தாழ்த்த ஆரம்பிக்கிறோம். அவரை விட பெஸ்ட் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புகழை நம்ம மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பிளேயரை நம்ம எப்படி சொல்றது தேவையில்லாம ஒரு விமர்சனம் அப்படின்றத முன் வச்சு கீழே இறக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெஸ்ஸியினுடைய வெற்றி அப்படின்றது டெஃபினட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் என் லைஃப்ல வந்துட்டு எவ்வளோ எஃபர்ட் போட்டாலுமே எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, நான் இதுக்கு மேல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் லெசனை தான் சொல்லி தருது. அது என்ன அப்படின்னா எதுவுமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற டைம்லாம் கிடையாது. இன்னும் நம்ம லைஃப்ல நிறைய டைம் இருக்கு. நம்ம கன்சிஸ்டன்டா போராடணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத வெற்றி கூட நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்றது. அட் த சேம் டைம்ல ரொனால்டோவோட லைஃப்ல இருந்தும் நமக்கு ஒரு லைஃப் லெசன்ஸ் கிடைக்குது. நீங்க என்னதான் Ronaldo couldn't hold back after the final whistle of the match. பெரிய ஆகச்சிறந்த பர்சன்ஸா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல கிடைக்காம தான் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணி எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல கிடைக்காதுதான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போயாகணும். ஸோ ரெண்டு பெரிய Ronaldo couldn't hold back after the final whistle of the match.
லெஜண்ட்ஸ், ரெண்டு பெரிய லெஜண்ட்ஸினுடைய லைஃப்ல இருந்தும் நமக்கு வெவ்வேறு லைஃப் ஸ்டோரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மெஸ்ஸியினுடைய லைஃப் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஸோ லைஃப் லெசன் அதை வந்துட்டு எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மைண்ட் செட் வந்தாலும் இல்லை, நம்ம டெஃபினட்டா வந்துட்டு ஸ்ட்ராங்கா போராடணும்னா நம்மளுடைய லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத வேலை மாறும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க மெஸ்ஸியா ரொனால்டோ ரெண்டு பேருடைய லைஃப் லெசன்ல எதை எடுத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே